இந்த மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாமா? இந்த சீசன்ல கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வருத்தப்படாதீங்க. நான் ஊறுகாய் செய்கிறதுக்காக 2 கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியே பீஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துலாம். இதில் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே இது வந்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட பொடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மாங்காயோட சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அந்த சூட்டோடு இருக்கும் போதே அந்த மாங்காயோட சேர்த்து நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அப்படியே வந்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படின்னாக்க இது மறுபடியும் நல்லா சூடு பண்ணி வச்சீங்கன்னாக்க நல்லாவே சாஃப்டா கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.